பொங்கலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். ஆக்சுவலா ஒரு காலத்துல, அதாவது சங்க காலத்துல ஒரு ஊர்ல எல்லாருமே பொங்கல் வைக்கிறாங்கன்னா அந்த ஊர்ல எல்லார் வீட்லயும் தேவையான தானியம் இருக்கு, யாருமே பட்னியில இல்ல, அதாவது அந்த ஊர் முழுக்க செழிப்பா இருக்காங்கன்றத குறிக்கிற ஒன்னாதான் இருந்திருக்கு. இது அறிவியல் சான்று இல்ல, பட் சமூக ரீதியான ஒரு அழகான சிந்தனை. சரி, பொங்கல் மாதிரியே உலகத்துல நிறைய அறுவடை திருநாட்கள் கொண்டாடப்படுது. ஆனா உலகத்திலே ரொம்ப பழமையான அறுவடை திருநாள்னா அது பொங்கல் தான். ஆனா சங்க காலத்துல, அதாவது இந்த 8 தொகை என் 10 பாட்டுல பொங்கல் அப்படிங்கிற வார்த்தையே இல்ல. அப்புறம் எப்படி இது பழமையானதா இருக்கும் அப்படின்னு கேட்டா, பொங்கல்னு குறிப்பிடாம இருந்தாலும் இந்த தைத்திங்கள் முதல் நாள அறுவடை திருநாளா கொண்டாடி இருக்காங்க. நெல், கரும்பு அறுவடை, சூரியன் இவைகளோட முக்கியத்துவம் அந்த காலத்திலே பேசப்பட்டிருக்கு. முதலா 9th செஞ்சுரியில எழுதப்பட்ட சீவக சிந்தாமணியில தான் பொங்கல் அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்கு. அதுல இருந்து தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ற பொங்கல், மாட்டு பொங்கல் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உலகத்துல பல பேர்ல பல இடங்கள்ல இது கொண்டாடப்படுது. நம்ம இந்தியால மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத்ல மகர சங்கரண்டின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ்ல எல்லாம் லோரி அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. உத்தர் பிரதேஷ் மாநிலத்துல கிச்டி அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. ஆனா ஒண்ணு, ஜாதி மதம் எல்லாம் கடந்து தமிழர் அப்படிங்கிற ஒரு உணர்வோட கொண்டாடுற பொங்கல் எப்பயுமே ஸ்பெஷல் தான். இதை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க.